ஹலோ, வாங்க. இப்போ சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் புளி சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ரெண்டும். இது ரெண்டுத்தையும் சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கிக்கலாங்க. இப்போது சாப்பரில் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ நறுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொடியாக நறுக்கியாச்சு. பூண்டு வெங்காயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து கடாய் வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சட்னி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தேவையான கடுகு போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் போல் கடுகு போட்டுருங்க. இது பொரியட்டும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கடுகு பொரிஞ்சாச்சு. சீரகம் கொஞ்சம் போல் போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க, ஒரு கட்டி. அவ்வளோதாங்க. இது பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயத்தை இதோட கூட சேர்த்துடலாங்க. இதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து அவ்வளோதாங்க, சேர்த்துருங்க. ஓகே, போட்டு கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். அப்புறம் தேவையான கருவேப்பிலை இதில் போட்டுருங்க. சட்னிக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போடுறேன் நான். கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு வதக்குங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இந்த சட்னி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. லைட்டாக இதில் தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா போதுங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூளில் மிளகா, தனியா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து இருக்குதுங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் இது. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம புளி கரைச்சலை எடுத்து இதில் ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. புளி கரைச்சலை ஊற்றிடுங்க இதில். அவ்வளோதாங்க இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸு. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிட்டு தனியாக திரிஞ்சு வரணும் எண்ணெய். ரெடி ஆகிடுச்சு பூண்டு சட்னி. டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. இது நான் ஆப்பத்துக்கு செய்திருக்கேன். நீங்கள் தோசை, இட்லி எதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பூண்டு சட்னி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல வாசனையான பூண்டு சட்னி ரெடி. நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.